பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக கேரள நடிகர்கள் ஜெயசூர்யா, முகேஷ் மீது காவல்துறை இன்று வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் தமிழ் திரையுலகில் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்ட நடிகைகள் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என நடிகர் விஷால் இன்று உறுதியளித்துள்ளார். அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரசாத். ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானது முதல் மலையாள திரையுலகம் ஆட்டம் கண்டு வரும் நிலையில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான சினிமா பிரபலங்கள் மீது சட்ட நடவடிக்கைகளை சிறப்பு விசாரணை குழு மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் நடிகர் ஜெயசூர்யா தன்னை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக நடிகை ஒருவர் அளித்த புகாரின் பேரில் அவர் மீது 2வது வழக்கு பதியப்பட்டது. இதேபோல் நடிகரும் MLAவுமான முகேஷ் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஆனால் ஏற்கனவே தன்னிடம் பணம் கேட்டு மிரட்டிய நடிகைதான் தற்போது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தியிருப்பதாக கேரள முதல்வருக்கு விளக்கம் அளித்து முகேஷ் கடிதம் அனுப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை வழக்கில் முகேஷை கைது செய்ய எர்ணாகுளம் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் 1 வாரம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் பிரபல நடிகரால் தனக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டதாகவும் அவரது பெயரை நாளை கூற உள்ளதாகவும் நடிகை சோனியா மல்கர் தெரிவித்துள்ளார். என் ஃபேமிலி வந்து எஸ்டர்டே வரைக்கும் எனக்கு இந்த பேர் சொல்லுறதுக்கு அவர் பர்மிஷன் தந்தில்ல. இப்போ நாளைக்கு சொல்லான்னு நினச்சிட்டு இருக்கு. ஃபேமிலி அது ஓகே சொல்லியிருக்கு. படப்பிடிப்பு லொகேஷனை காட்டுவதாக அழைத்துச் சென்று பலாத்காரம் செய்ததாக நடிகை அளித்த புகாரின் பேரில் அம்மாநில காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் பிரிவு தலைவர் சந்திரசேகரன் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. இயக்குனர் VK பிரகாஷ் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறப்பட்ட நிலையில் முன்ஜாமீன் கோரி அவர் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இதனிடையே பாலியல் குற்றச்சாட்டுக்கான நடிகர் சித்திக்கை ஆற தழுவுவது போன்ற வீடியோ வைரலான நிலையில் அது குறித்து நடிகை ബീന ആന്റണി വിളക്കം അളിത്തുള്ളാർ. എന്താ സംഭവിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ സിദ്ദിഖയുടെ മകൻ സാപ്പി മരിച്ച സമയത്ത് ബാക്കി എല്ലാ സഹപ്രവർത്തകരൊക്കെ ഇവിടെ ഉള്ളവരൊക്കെ പോയിട്ടായിരുന്നു. പക്ഷെ എനിക്ക് അന്ന് പോകാൻ പറ്റില്ല, ഞാൻ പനിയായിട്ട് കിടക്കുമായിരുന്നു. അപ്പോൾ പുള്ളിയുടെ വേദനയിൽ ഞാനൊന്ന് ഷെയർ ചെയ്ത് എൻ്റെ ഒരു സാന്ത്വനിപ്പിക്കലായിരുന്നു അത്. അതിനിട്ട ക്യാപ്ഷൻ ഇട്ട് വലിയ സംഭവമാക്കി തമാശയാക്കി. மறுபுறம் தமிழ் திரையுலகிலும் பாலியல் தொல்லை இருக்கலாம் என கூறிய நடிகர் விஷால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதிபட தெரிவித்தார். இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம், இல்லாமல் எப்படி இருக்கும் பண்ணுறோம். நடிகர் சங்கம் சார்பாக வந்து ஒரு 10 பேர் குழு வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம். அதுக்கான ஏற்பாடுகள் போது அதுக்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வந்துடும். அது கண்டிப்பாக நடக்கும். அது செய்ய வேண்டிய எங்களோட கடமை அது. இதனிடையே திருச்சூரில் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபியை காரில் ஏற விடாமல் தடுத்ததாக செய்தியாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. செய்தியாளர் பிரசாந்த் வழங்கும் கூடுதல் தகவல். பாலியல் துன்புறுத்தல் அளித்தது தொடர்பாக பல்வேறு நடிகர்கள், இயக்குநர் மேல வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இது தொடர்பாக கருத்து கேட்பதற்காக மத்திய இணையமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபியிடம் செய்தியாளர்கள் சென்றிருந்தார்கள். அப்போது செய்தியாளர்கள் கருத்து கேட்டபோது அந்த கருத்தை சொல்வதற்கு மறுத்த சுரேஷ் கோபி ஆவேசமாக பேசியதால் இரு தரப்பினருக்கிடையே சிறிய உரசல் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக சுரேஷ் கோபி அளித்த புகாரின் பேரில் தற்போது ஒரு 3 செய்தியாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.